அன்புக்குரிய 12B சி பிரிவு மாணவர்களே, உங்களுக்கு புதிய முயற்சியாக ஆன் ஸ்கிரீனில் பாடம் நடத்த முயற்சி செய்துள்ளேன். முடிந்த அளவுக்கு நான் இதை தொழில்நுட்ப கோளாறு இல்லாமல் நடத்த முயற்சி செய்கின்றேன். மாணவர்கள் உங்களுடைய புத்தகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு முழுமை பெறா கணக்குகளிலிருந்து வினா எண் 19ற்கான விடைக்கான தீர்வை நான் இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்க போகின்றேன். அதனுடைய பேஜ் நம்பர் 36 என்று நினைக்கின்றேன். 36வது பேஜ் நம்பரை நீங்க எடுத்துக்கொண்டால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த முழுமை பெற கணக்கு பகுதிகள் பெரிய கணக்கை பொறுத்த வரைக்கும் 10 படிகள் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டு வந்தேன். ஆனா காரணம் இப்போ என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, 10 படிகளை நான் சுருக்கி வந்து 6 படிகள் ஆக்கிட்டேன். அந்த 6 படிகளுக்குள்ள தான் சம்மு வருது. அப்படி 6 படிகளுக்குள்ள சம்மு வரும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, குறிப்பா வந்து 5 படிகளுக்கான விடை மட்டும் தான் வருது. ஏன்னா 5 மதிப்பென்ற காரணத்தினால ஏதாவது ஒரு படியை வந்து அவர்கள் விட்டு விடுகின்றார்கள். எனவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இதில் எந்த படியை விட வேண்டும், எந்த படியை விடக்கூடாது என்பது குறித்து வந்து நம்ம சம்முங்க போடும்போது கணக்குகள் போட தான் நமக்கு வரும். அந்த நிலையிலே இப்ப நம்ம செய்ய வேண்டியது கணக்க வந்து முதல்ல படிக்கணும். கணக்கு பாருங்க. வன்பொருள் 19வது சம் எடுத்துங்க. வன்பொருள் வியாபாரம் செய்து வரும் அருண் என்பவர் தன்னுடைய ஏடுகளை இரட்டை பதிவில் பராமரிப்பதில்லை. அவருடைய ஏடுகளிலிருந்து பெறப்பட்ட தகவல்கள் பின்வருமாறு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பிறகு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த டேப்லர் காலத்துல பாத்தீங்கன்னா விவரம் கொடுத்திருக்காங்க. 31/12/2017, 31/12/2018. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 நிதியாண்டுகளுடைய இருப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதாவது இப்போ 1/1/2017 கொடுத்தா உங்களுக்கு இயல்பா புரிஞ்சிருக்கும். ஸோ 31/12/2017க்கும் 1/1/2017க்கு எந்த வித்தியாசம் கிடையாது. இங்க இருக்கு பாத்தீங்களா? இந்த 1/1/2017க்கு வந்து எந்த விதமான வித்தியாசம் கிடையாது. இது வந்து உங்கள உங்கள அச்சுறுத்தும் விதமாக இந்த தேதி வந்து வழங்கப்பட்டது. அதனால நம்ம வந்து இத பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. இது வந்து 31/12/2017 மறுநாள் என்ன? 1/1/2018 அதாவது தொடக்கம்ன்ற மாரி எடுத்துக்கலாம். அத இன்னொரு வகையில எப்படி புரிஞ்சுக்கலாம் நீங்க கேட்டீங்கன்னா, இந்த பழைய தேதி, புதிய தேதி. பழைய தேதி என்பது தொடக்க இருப்பாகவும், புதிய தேதி என்பது அ இறுதி இருப்பாகவும் எடுத்துக்கணும். இருக்கிற தேதியில எது வந்து வயசான தேதியோ, அத வந்து பழைய தேதின்னு எடுத்துக்கலாம். அத தொடக்க இருப்பா எடுத்துக்கலாம். அதுக்கு இயர்லியா இருக்கக்கூடிய அந்த தேதி வந்து இறுதி இருப்பா நம்ம எடுத்துக்கலாம். அப்படி படிக்கும்போது நான் சொல்லியிருக்கேன் எப்பவுமே நிலம் மற்றும் கட்டிடம் படிக்கும்போது தொடக்கம் நிலம் மற்றும் கட்டிடம், இறுதி மற்றும் நிலம் கட்டிடம். அதே மாரி தொடக்க சரக்கு இருப்பு, இறுதி சரக்கு இருப்பு. அப்புறம் பிறகு தொடக்க கடனாளிகள் 40,000, இறுதி கடனாளிகள் 51,500. அது தொடக்க பற்பல கடனேந்தோர் ரூ. 50,000, இறுதி பற்பல கடனேந்தோர் ரூ. 50,000 அப்படின்ற மாரி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், சம்ம வந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம். சரி. இப்படி இருக்கு சம். அப்புறம் வங்கி ரொக்கம் 30,000, 53,000. அப்புறம் இதர தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இதர தகவல்கள் கொடுக்கப்பட்டது. கூலி, அது வியாபார கணக்குல வரும். வெளித்தூக்கு கூலி ரூ. 7,500 லாப நட்ட கணக்கு. பற்பல செலவுகள் லாப நட்ட கணக்குல வரக்கூடாது. கடைந்து அளித்த ரொக்கம் வந்து மொத்த கடைநிலைந்தோர் கணக்குல அளித்த ரொக்கத்துல நம்ம போட வேண்டியது. எடுப்புகள் இருப்புநிலை குறிப்பா போட வேண்டியது. இங்க பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவ்வாண்டுக்குரிய மொத்த விற்பனை 7,70,000 அப்படின்னு இருக்கான். இத குறிக்க வேண்டியது. இப்போ மொத்த விற்பனை குடுத்ததால, நம்ம வந்து என்ன பண்ணோம், மொத்த கடனாளிகள் கணக்கு போட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அ கடன் விற்பனை கண்டுபிடிச்சு, அப்புறம் ரொக்க விற்பனை போட்டு 2த்தையும் கூட்டுனா தான் நம்ம மொத்த கடனாளிகள். எதுக்காகன்னா, வியாபார கணக்குல போடுறதுக்கு. அப்ப அவன் என்ன பண்றான், இந்த மொத்த கடனாளிகள் போட வேண்டியது இல்ல அப்படின்றத நம்மளுக்கு வந்து சூசகமா சொல்றான். அதாவது ஸ்டெப் 2 வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, மறைஞ்சு போகுது. போட வேண்டியது இல்ல அப்படின்னு நம்மளுக்கு ஒரு இண்டிகேஷன் எடுத்துக்கணும். பிறகு அவ்வாண்டின் கொள்முதல் திருப்பும் குடுத்திருக்கான் 30,000. அப்புறம் விற்பனை திருப்பு 25,000. நிலம் மற்றும் கட்டிடங்கள் மீது 5% தேய்மானம் நீக்கவும், 1,500க்கு ஐயா கடன் ஒதுக்கு. இந்த 2 அட்ஜஸ்ட்மென்ட் குடுத்திருக்காங்க.
ஆச்சுங்களா? குடுத்துருக்காங்க. அப்புறம் டிசம்பர் 2018 31ஆம் நாளோட முடிவு ஆண்டுக்குறி வியாபாரம் மற்றும் லாப நட்ட கணக்கை அந்நாள் இருப்புகளையும் தயாரிக்க அப்படின்னு. சோ என்ன தேதிக்கு நம்ம தயாரிக்கணும்? யாருக்கு தயாரிக்கணும்? ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஃபர்மேஷன். யாருக்கு தயாரிக்கிறோம்? அந்த டீட்டெயில முதல்ல ஏன்னா டபுள் என்ட்ரி போடும்போது யாருக்காகன்னா, மிஸ்டர் திரு அருணுக்காக. யாரு? திரு அருணுக்காக நம்ம வந்து இந்த சம்ம நம்ம போடுறோம். அதனால திரு அருண் முதல்ல அவருக்கு எழுதிரும். அருண் அவர்களுக்கு என்னைக்கு போட போறோம்? 31/12/2018 முதல்ல டைட்டில நம்ம ஃபில் அப் பண்ணிக்கணும். இப்ப பாருங்க. ஈஸியா இருக்கா? திரு அருண் அவர்களின் நீங்க ஆல்ரெடி நீங்க எம்ப்டி ஃபார்மேட்ல நீங்க எழுதி வச்சிருப்பீங்க. அதனால பிரச்சனை இல்ல. அதே மாரி இங்கிட்டு வாங்க. எங்க லாப நட்ட கணக்கு. அதே மாரி திரு அருண் அவர்களின் என்னைக்கு 31/12/2018 2018 அப்படின்னு முடிச்சிருங்க. இப்ப அவருக்கும் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, அந்த டைட்டில் முதல்ல யாருக்கு போடுறோம்? என்ன தேதிக்கு போடுறோம்? அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சம்மு வந்து கன்வெர்ட்டட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ கன்வர்ஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும் ஒண்ணு நிலை அறிக்கை போடாத வரும். அல்லது கொள்முதல் போடலாம். அந்த 3 ஸ்டெப்ல ஏதாவது 1, 2 மிஸ் ஆகும். 1 மிஸ் ஆயிடும். ஆனா, இந்த வியாபார கணக்கு, லாப நட்ட கணக்கு மற்றும் இருப்புநிலை குறிப்பு இருக்கு பாருங்க. அது எப்பவுமே வந்து போகாது. அதனால இந்த டைட்டிலுங்கள முதல்ல கரெக்ட்டா போட்டுறணும். ஏன்னா சம்முக்கு வந்து ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்டின்னா, இதெல்லாம் பார்ப்பாங்க. 1/2 மார்க் சென்டம் ரிசல்ட் எடுக்கிற பசங்க வந்து சென்டம் மார்க்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுற பசங்க, இதெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்துக்கிடணும். ஏன்னா சம்மு எந்த நேரத்திலும் தப்பு வரக்கூடாது. டைட்டில் வந்து யாருக்கு போடுறோம், என்ன போடுறோம்னு ரொம்ப முக்கியம். அது தெளிவாயிடுச்சுன்னா ரொம்ப முடிஞ்சு போச்சு. இப்ப இதுல யாருக்காவது டவுட் இருக்கான்னா, நிச்சயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. நான் தெளிவுபடுத்துறேன்னு நெனைக்கிறேன். ஓகே. சோ, அப்ப 3த்துக்கான டைட்டில் நம்ம குடுத்தாச்சு. முதல்ல என்ன ஐடென்டிஃபை பண்ணோம்? மொத்த விற்பனை குடுத்ததால, மொத்த கடனாளிகள் போட வேண்டிய நிலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃபார்மட்ட நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஸ்கிப் பண்ணிட்டோம். நீங்க ஃபார்மட் வரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா, அத வந்து என்ன பண்ணிடுங்க? கிராஸ் பண்ணி வச்சிடலாம். எக்ஸாம்ல கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சம்மு போக, போக உங்களுக்கே தெரிஞ்சிரும். அந்த 6 ஸ்டெப்ல எந்த ஸ்டெப்புக்கு சம்மு பார்த்தோனே, எத்தன ஸ்டெப் போடணும்னு நீங்க முடிவு பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப முதல்ல நம்ம செய்ய வேண்டியது ஸ்டெப் வந்து எந்த ஸ்டெப்ன்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ முதல் குடுத்துருக்கானா பார்க்குறோம். முதல் குடுக்கல. அப்ப முதல் குடுக்கலன்னு சொல்லும்போது என்ன பண்ணணும்னா, தொடக்க சொத்துக்களிலிருந்து தொடக்க பொறுப்புகள கழிச்சு நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து முதல் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும். ஏற்கனவே நிலை அறிக்கை உங்களுக்கு 5 மார்க் சம், 2 மார்க் சம், 3 மார்க் சம் சொல்லிக் குடுத்துருக்கேன். ஸோ அதனால பெரிய கஷ்டம் ஒண்ணும் இருக்காது. இப்ப எடுத்தோனே என்ன சொல்றான்? நிலம் மற்றும் கட்டிடம். நிலம் மற்றும் கட்டிடம் அப்படின்னு சொல்றான். எவ்வளவு ரூபாய்க்கு நிலம் மற்றும் கட்டிடம் பாருங்க. 2,40,000 எக்காரணத்த கொண்டு நம்ம குளோசிங் அமௌண்ட் எடுக்கக்கூடாது. குளோசிங் அமௌண்ட்ட தொடக்க இறுதி இருப்பு பார்க்கறது 2மே ஒரே தொகையா தான் இருக்கும். ஆனா நாம் கருத்தில் கொள்ள வேண்டியதுன்னா, தொடக்க சொத்து எந்த காலம் இருக்கோ அதுல இருக்குதான். அமௌண்ட் ஒண்ணா இருக்கலாம். ஆனா நம்ம எடுத்துக்கின்ற தொகை பாருங்க, தொடக்கத்துல இருக்கிறத தான் எடுக்கணும். இந்த தான் எடுக்கணும். இதுதான் எடுக்கணுமே தவிர, நிலை அறிக்கை படி இது எடுக்கவே கூடாது. சோ அதனால இத மைண்ட்ல வச்சுக்கங்க. இப்ப இதுல இருந்து 2,40,000 எடுத்து போட்டுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சரக்கு இருப்பு. சரக்கு இருப்பு. என்ன இருப்பு? தொடக்க சரக்கு இருப்பு. நம்ம சொல்லணும் தேவையில்ல. அத மறுபடியும் போட்டுக்கலாம். 1,20,000 அடுத்தது பார்த்தீங்கன்னா, கடனாளிகள். கடனாளிகள். எவ்வளோ பாருங்க கடனாளிகள்? ரூ. 40,000 இருக்கு. எவ்வளோ இருக்கு? ரூ. 40,000 இருக்கு. அடுத்தது பாருங்க, கடனாளிகள் அடுத்தது கடனீந்தோர் குடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன குடுத்துருக்காங்க? கடனீந்தோர் குடுத்துருக்காங்க. நம்ம இங்க கூட போடலாம். கடனீந்தோர். எவ்வளோ வருது பாருங்க கடனீந்தோர்? கடனீந்தோர் வந்து ரூ. 50,000 குடுத்துருக்காங்க. ரூ. 50,000 அடுத்தது வங்கி ரொக்கம். என்ன ரொக்கம்? வங்கி ரொக்கம். வங்கி ரொக்கம். எவ்வளோ குடுத்துருக்கான் பாரு வங்கி ரொக்கம்? ரூ. 30,000 குடுத்துருக்காங்க. எவ்வளோ குடுத்துருக்கான்? 30,000. அப்போ இதோட மொத்த கூட்டுத்தொகை என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இருக்கும்? சொல்லுங்க. ஸோ நான் வந்து கம்ப்யூட்டர்ல போடுறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப சுலபம். இப்ப நீங்க இப்படி கூட வச்சுக்கலாம். இங்க போடலாம். எப்படின்னா, நான் சும்மா ஸ்டெப்பா போட்டுக்கிறேன். எவ்வளோ பாருங்க? ரூ. 2,40,000 பிளஸ் ரூ. 1,20,000 பிளஸ் ரூ. 40,000 பிளஸ் 30,000 எவ்வளோ வந்திருக்கு பாருங்க. கரெக்ட்டா?
எவ்வளவு வருது? 4,30,000 வந்திருக்கு. 4,30,000 வந்திருக்கு. அப்ப 4,30,000 4,30,000 எவ்வளவு கழிக்கணும்? இப்ப போட்டுடலாமா? 4,30,000 போட்டுடலாமா? டவுட் இல்லையே. மொத்த கூட்டுத்தொகை வந்திருக்கு 4,30,000. 4,30,000. அப்ப 4,30,000 4,30,000 எவ்வளவு கழிக்கணும்? 4,30,000 மைனஸ் 50,000 மைனஸ் 50,000 3,80,000 நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, முதல் கிடைச்சிருக்கு. என்ன கிடைச்சிருக்கு? முதல் கிடைச்சிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் நம்மளுக்கு. 4,30,000 3,80,000 நம்மளுக்கு தேவையான முதல் கிடைச்சிருச்சு. நம்மளுக்கு தேவையான முதலு கிடைச்சிருச்சு. அப்ப 2 பக்கமும் 4,30,000 நம்ம பிரசன்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச தொகை இதுதான் வந்து ரெட்ல கூட மார்க் பண்ணிக்கலாம். நம்ம புரிதலுக்காக. ஏன்னா எது நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் எது கண்டுபிடிச்சதுனால, இப்ப இந்த சம்ல தொடக்க சொத்துக்களுக்கும், தொடக்க பொறுப்புகளுக்கும் வித்தியாசத்த பயன்படுத்தி இந்த முதல தான் எடுத்துட்டு போய் என்ன பண்ணணும்னா, 6வது ஸ்டெப்ல இருக்கிற முதல்ல நம்ம போடணும். எவ்வளோ? 3,80,000 போட்டு வச்சுடணும். ஃபர்ஸ்ட் வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்தது உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? 3 இனங்களுக்கு தொடக்கம் மற்றும் இறுதி இனங்களை நம்ம வந்து போடணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது என்னடான்னு கேட்டீங்கன்னா, 1 வந்து தொடக்க சரக்கு இருப்பு, இறுதி சரக்கு இருப்பு. தொடக்க பற்பல கடனாளிகள், இறுதி பற்பல கடனாளிகள். அப்புறம் தொடக்க பற்பல கடனேந்தோர், இறுதி பற்பல கடனேந்தோர். ஸோ நம்ம ஜஸ்ட் நம்ம பரிதி வச்சனால இங்க நான் என்ன சொல்றேன் போட்டுடலாம். உங்களுக்கு வந்து போட்டு போட பழகும்போது தான் உங்களுக்கு தெரியும். முதல்ல கடனாளிகள் போட்டுடலாமா? ரைட். ரூ. 40,000 தொடக்கம். இறுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, 51,500 51,500. நான் என்ன சொல்லியிருக்கேன், இறுதி வந்து எப்பவுமே போட்டுறணும்னு சொல்லியிருக்கேன். எங்க போடணும்? இறுதி எடுத்துன்னு போய் இங்க போடணும். 51,200. ஏன் நான் இங்க போடுறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த வாரா கடனுக்கு வந்து அட்ஜஸ்ட்மென்ட் குடுத்துருக்கான் இங்க. அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன் காலத்துல சப்போஸ் இந்த வாரா கடன் குடுக்காம இருந்தான்னா, நான் நேரடியா அவுட்டர் காலத்துல நான் போட்டிருப்பேன் பற்பல கடனாளிகள். சோ இந்த புரிதல் வந்து மாணவர்களுக்கு முக்கியம். சோ இறுதியில வந்து எப்பயுமே அட்ஜஸ்ட்மென்ட் குடுத்திருப்பான் இறுதி இருப்புக்கு. சோ அப்படி இறுதி இருப்புகளுக்கு சொத்துக்களுக்கு பொறுப்புகள் வந்து எப்போ வந்து அட்ஜஸ்ட்மென்ட் குடுத்திருக்கானோ, அப்ப சரிக்கட்டு குடுத்துட்டான்னா, நம்ம இன்னொரு காலத்துல போட்டு கூட்டலோ, கழித்தலோ மேற்கொண்டு நம்ம இறுதி தொகையை வந்து அவுட்டர் காலத்துல அதாவது வெளி பத்தியில நம்ம போடுவோம்ன்றது நம்ம ஜெனரலா நமக்கு தெரிஞ்ச அக்கவுண்ட்ஸ் ரூல். ஓகே. இப்ப 51,500 இங்க நம்ம போட்டோம். அடுத்தது மொத்த கடனாளிகள்ல வந்து தொடக்கம் இறுதி. அடுத்தது கடனீந்தோர் 50,000 45,000 50,000 தொடக்கம் எவ்வளோ? 50,000 அப்புறம் 45,000 இதையும் போட்டுருவோம். 45,000 போட்டோமா? அப்ப உடனே கொண்டு போய் இறுதி என்ன பண்ணணும் மறுபடியும்? இறுதி பற்பல கடனீந்தோர் எங்க போடணும்? நம்ம இங்க இருப்புநிலை குறிப்புல மறுபடியும் போட்டோம். ரூ. 45,000 ஓவர். இப்ப இது முடிஞ்சுச்சு. அடுத்தது என்ன சொல்லியிருக்கேன்? தொடக்க சரக்கு இருப்பு, இறுதி சரக்கு இருப்பு. 2 சரக்கு இருப்பு இல்லையா? தொடக்க சரக்கு இருப்பு எவ்வளவு இருக்கு பாருங்க. மேல போங்க. ஆமா. தொடக்க சரக்கு இருப்பு ரூ. 1,20,000 1,70,000 1,20,000 1,70,000 இருக்கு. சோ அத நீங்க என்ன பண்றீங்கன்னா, அத மாத்திருங்க. எங்க போடுங்க. எங்க இருக்கு? 1,20,000 1,00,000 எங்க போடலாம் பாருங்க. எஸ். ரூ. 1,20,000 வந்து தொடக்கம். ரூ. 1,20,000 தொடக்கம். அவுட்டர் காலத்துல போடணும். இன்னர் காலத்துல நம்ம போடக்கூடாது. ஏன்னா, அதுக்கு எந்த விதமான அட்ஜஸ்ட்மென்ட் கிடையாது. அதே மாரி இறுதி சரக்கு எந்த அட்ஜஸ்ட்மென்ட் இல்லாதனால, நம்ம டைரக்ட்டா என்ன பண்ணலாம், அவுட்டர் காலத்துல போட்டுடலாம். 1,70,000 அப்படியே கையோட என்ன பண்ணுங்க, எங்க வியாபார கணக்கு போட்டு முடிச்ச உடனே, நேரா இருப்புநிலை குறிப்பு போயிடுங்க. அவுட்டர் காலத்துல போட்டுடலாம். எங்க போடலாமா? 1,70,70,000 1,70,70,000 போட்டுட்டோமா? வேலை முடிஞ்சு போச்சு. சரி. அப்போ அடுத்த 2வது ஸ்ட்ரோக் 2வது ஸ்டெப் விஷயத்த நான் சொன்னேன். 3 தொடக்கம் இருக்கும். தொடக்கம், இறுதிய போட்டு முடிச்சுட்டோம். அடுத்தது என்ன சொல்றேன்னா, அதன் பிறகு கூடுதல் தகவல்கள் இருக்கு. பிற தகவல்கள் இருக்கு. என்னன்னா 32/12/2018 நாளோட முடியும் ஆண்டுக்கு பிற தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அது எங்கெங்க வருமோ அது எங்க இருக்கும். இப்ப கூலி எங்க வரும் உங்களுக்கு? பாருங்க. கூலி வந்து வியாபார கணக்கு எடுத்துன்னு போய் சேர்த்துருங்க. வியாபார கணக்குல எடுத்துன்னு போய் போட்டுருங்க. எங்க இருக்கு பாருங்க வியாபார கணக்கு. இங்க இருக்கு. அப்போ இங்க கொண்டு போய் சேர்த்துடலாம். கூலி. என்னன்னு?
கூலி. கூலி ரூபாய் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ரூபாய் வந்து 65,000 நம்ம படிச்சோம். எவ்வளவு படிச்சோம்? 65,000 நம்ம படிச்சோம். போட்டாச்சு. கூலி போட்டாச்சு. அடுத்தது பற்பல வெளித்தூக்கு கூலி. அடுத்து வெளித்தூக்கு கூலி எங்க வரணும்? எங்க வரணும்? இங்க தான் வரணும். எங்க? நம்ம லாப நட்ட கணக்குல வரணும். வெளித்தூக்கு கூலி. அது எவ்வளவு குடுத்துருக்காங்க பாருங்க. 7,500 புக்க கையில வச்சுன்னு பார்த்துக்கிட்டே வரணும். நான் சம்மு நடத்தும்போது, புக்கு கையில வச்சுன்னே பார்த்துனீங்கன்னா சம்மு புரியும் உங்களுக்கு. வெளித்தூக்கு கூலி முடிஞ்சுச்சுங்களா? அடுத்தது பற்பல செலவுகள். அடுத்தது என்ன சொல்றான்? பற்பல செலவுகள். பற்பல செலவுகள். பற்பல செலவுகள். எவ்வளவு இருக்கு பாருங்க. பற்பல செலவுகள் வந்து ரூ. 28,000 இருக்கு. 28,000. அடுத்தது அ கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம். கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம். இங்க இருக்கு பாருங்க. கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம் எவ்வளவு வருது பாருங்க. ரூ. 6,00,000 குடுத்துருக்காங்க. எவ்வளவு குடுத்துருக்காங்க? ரூ. 6,00,000 குடுத்துருக்காங்க. அதையும் போட்டாச்சு. அடுத்தது பாருங்க. அப்புறம் எடுப்புகள் ரூ. 10,000 போட்டிருக்கான். எடுப்புகள் வந்து எங்க வரணும்? இங்க இருப்புநிலை குறிப்புல ரூ. 10,000 எடுப்புகள்ல போட்டாச்சு. அப்புறம் அது முடிஞ்சு போச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் அவ்வாண்டில் மொத்த விற்பனை. மொத்த விற்பனைன்னா எங்க வரணும்? ஆக்சுவலா வந்து இந்த வியாபார கணக்குல ரொக்க விற்பனை பிளஸ் கடன் விற்பனை 2த்தையும் கூட்டுனது தான் மொத்த விற்பனை. சோ நம்மள பொறுத்தவரைக்கும் என்ன நெனச்சுங்கன்னா, இது வந்து மொத்த விற்பனைக்கு வாய்ப்பில்ல. அதாவது வந்து ரொக்க விற்பனை இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லன்ற மனசுல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இத வந்து ஜஸ்ட் டிட்டோ குடுத்துடலாம். குடுத்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அடுத்தது கடன் விற்பனை அவனே சொல்ட்டான். ரூ. 7,70,000 7,70,000 அப்ப எவ்வளவு வரும்? இதுவும் 7,70,000 தான். மொத்த விற்பனை பிளஸ் கடன் 2 சேர்த்தா மொத்த விற்பனை எவ்வளவு வருதுன்னா, 7,70,000. அடுத்தது அவ்வாண்டுக்குரிய மொத்த விற்பனை. அவ்வாண்டில் கொள்முதல் திருப்பம் ரூ. 30,000 மற்றும் விற்பனை திருப்பம் ரூ. 25,000. கொள்முதல் திருப்பம் எங்கெங்க வரும் பாருங்க. கொள்முதல் திருப்பம் இங்க வரும். எங்க வரும்? இங்க வரும். ஒரு ஃபர்ஸ்ட் மொத்த கடைநிலையோர் கணக்குலயே வரணும். அடுத்தது வந்து நம்ம வியாபார கணக்குலயும் போடணும். எது? கொள்முதல் திருப்பம் ரூ. 30,000. ஓகே. அடுத்தது நான் சொன்ன விற்பனை திருப்பம் 25,000 எங்க போடணும்? நம்மளுக்கு இங்க நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் நம்ம எப்பவும் பழக்க தோஷம் மாரி நம்ம போட்டு வைக்கிற மாரி போட்டு வச்சுட்டு 2 இடத்துல போடுறதெல்லாம் நம்ம ஃபார்மட்டா எழுதி இருக்கிறோம்ல. சோ அதனால எழுதி வச்சுருவோம். எங்க வரணும் அப்புறம்? இங்க வருது. ரூ. 25,000 ரூ. 25,000 ஓகே. ஓகே முடிஞ்சுங்களா? அடுத்தது. இப்போ ஆ இப்ப இந்த அவ்வாண்டுக்குடைய மொத்த விற்பனை போட்டோம். கொள்முதல் திருப்பம் போட்டோம். அதுக்கப்புறம் விற்பனை திருப்பம் போட்டோம். இந்த அட்ஜஸ்ட்மென்ட் தொடர்றதுக்கு முன்னாடி நம்ம மறுபடியும் இங்க போவோம். எங்க? இந்த லெட்டர் ஃபார்ம் இந்த டேப்லெட் காலம் இருக்கு இல்லையா? அங்க போலாம். அங்க பார்த்தீங்கன்னா, இறுதி சொத்துக்கள் மற்றும் இறுதி பொறுப்புகள எடுத்துன்னு போயிட்டு, நம்மளுடைய இருப்புநிலை குறிப்புல சேர்க்கணும். அடிப்படி பார்த்தா, நிலம் மற்றும் கட்டிடம் எழுதிட்டோமா பாருங்க. எழுதல. அப்போ நிலம் மற்றும் கட்டிடம் எழுதிடலாமா? நிலம் மற்றும் கட்டிடம். நிலம் மற்றும் கட்டிடம் எவ்வளோ? ரூ. 2,40,000. ஏன் இன்னொரு காலத்துல போடுறேன்னு தெரியுங்களா? ஏன்னா அதுக்கு அட்ஜஸ்ட்மென்ட் குடுத்துருக்கேன். அதனால அங்க போடுறேன். ரைட்டா? அடுத்தது நிலம் மற்றும் கட்டிடம் அடுத்தது என்ன போடணும் பாருங்க. நிலம் மற்றும் கட்டிடம் சரக்கு இருப்பு, இறுதி சரக்கு இருப்பு எடுத்துன்னு போய் சேர்த்துட்டோம். ஏன்னா நம்போ அந்த குளோசிங், ஓப்பனிங்ன்ற கான்செப்ட்ல. கடனாளிகளும் எடுத்துன்னு போய் சேர்த்துட்டோம். கடனீந்தரும் எடுத்துன்னு போய் சேர்த்துட்டோம். அப்புறம் வங்கி ரொக்கம் சேர்க்காம இருக்கும். என்ன சேர்க்காம? வங்கி ரொக்கம். வங்கி ரொக்கம் எங்க எங்க போட்டுக்கலாம்? இங்க போட்டுக்கலாம். போட்டுக்கலாமா? வங்கி ரொக்கம், வங்கி ரொக்கம். எவ்வளோ பாருங்க. வங்கி ரொக்கம் புத்தகத்த பாருங்க 53 இறுதி தான் போடணும். தொடக்கம் தான் 30,000 இறுதி வந்து ரூ. 53,000 போட்டோமா பாருங்க. போட்டாச்சு. இப்போ இப்போ அட்ஜஸ்ட்மென்ட் கிட்ட வருவோம். இப்போ இப்ப தொடக்கத்த போட்டோம். அப்ப இறுதியிலுடைய சொத்துக்கள் பொறுப்புகள எடுத்துன்னு போயி நம்ப இருப்புநிலை குறிப்புல போட்டாச்சு. அப்ப நம்ம செய்ய வேண்டியது அடுத்தது என்னன்னா, இந்த 2 அட்ஜஸ்ட்மென்ட் ஒர்க்க நம்ம பண்ணணும். இந்த 2 அட்ஜஸ்ட்மென்ட் ஒர்க்க எப்படி பண்ண போறோம்ன்னு பாருங்க. இங்க வாங்க. எங்க? இருப்புநிலை குறிப்புல என்ன சொல்லியிருக்கான், நிலமுற்றம் கட்டிடத்துல கழிக்க, கழி கழின்னு போட்டு எத்தன சதவீதம்? 5% தேய்மானம். 5% தேய்மானம். நீங்க அ இது அந்த இதுல நியூமெரிக் அதாவது
அந்த சிம்பிள் கான்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப எனக்கு தமிழ் டைப் பண்றதால அந்த அந்த பெர்சன்டேஜ்க்கான சிம்பிள் போட முடியல. நீங்க பண்ணும்போது அது போட்டுருங்க. இப்ப பாத்துங்க 22,40,000 எவ்வளவு பெர்சன்டேஜ் இது வருது பாருங்க. நம்மளுக்கு வந்து 2,40,000 இன்டு 5%. 12,000 வரும். எவ்வளவு வருது? 12,000 வருது. அப்ப 12,000 லெஸ் பண்ணா என்ன கிடைக்கும் பாருங்க. 2,38,000 28,000 28 30 ஆமா. 2,28,000 நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? அப்போ இந்த 5% தேய்மானம் எங்க வரணும்னா, ஒரு லாப நட்ட கணக்குல எப்பவுமே எழுதணும். ஏன்டான்னா, அவன் சொல்லியிருக்கான். இது மாரி என்னன்னு உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மென்ட்லாம் நீங்க எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ தேய்மானம். என்னது? தேய்மானம். எதன் மீது தேய்மானம்? அது நிலம் மற்றும் கட்டிடம் மீது தேய்மானம் எழுதினாலும் சரி, ஜஸ்ட் தேய்மானம் போட்டாலும் சரி. தேய்மானம். அதனால இப்படி கூட சிம்பிளா கூட எழுதுங்க. நிலம் அஞ்சு சதவீதம் இல்லையா? அது எவ்வளோன்னா சொன்னேன். எவ்வளோ? 5,40,000 சாரி எவ்வளோ? 12,000 போட்டுக்கோம். எவ்வளோ போட்டிருக்கோம்? 12,000 போட்டிருக்கோம். அந்த 12,000 இங்க எழுதி 12,000. ஓகே. இந்த அட்ஜஸ்ட்மென்ட் கூட நான் வேற கலரா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம். ஒரு புரிதலுக்காக நான் வேற கலர் குடுக்குறேன். புரிதலுக்காக வேறொரு கலர் குடுக்குறேன். அதனால அது வந்து நீங்க என்ன பண்ணிக்க வேணாம். ஐயோ! வித்தியாசமா போட்டு நினைக்க வேணாம். ஒரு புரிதலுக்காக குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ இதன் மீது தேய்மானம். எதன் மீது? அதாவது வாராக்கடன் இயக்கணும் ஒதுக்கு வாராக்கடன் மற்றும் ஐயக்கடன் ஒதுக்கு. எவ்வளோ குடுத்துருக்காங்க? நான் ஷார்ட்டா பண்ணியிருக்கேன். நீங்க எழுதும்போது நீங்க பேனால எழுதும்போது, புக்ல, நோட்ல எழுதும்போது கேளுங்க. எவ்வளோ? அவனே குடுத்துட்டான். நம்மளுக்கு ஒண்ணும் வேலை கிடையாது. 1,500 இங்க ஒரு சின்ன தப்பு நடந்திருக்கு பாரு. 51,500க்கு நம்ம 51,200 போட்டு வச்சிருக்கோம். சரியா? ரூ. 51,500 தான். இப்ப எவ்வளோ வருது பாருங்க. கரெக்ட்டா எவ்வளோ வருது? 51,500ல 1,500 போச்சுன்னா, பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு அ 50,000 விடை. ரூ. 50,000 விடை வந்துருச்சு. சரி. இப்போ இதையும் எடுத்துன்னு போய் என்ன பண்ணணும்? வாராக்கடன், ஐயக்கடன் ஒதுக்கு நம்ப ஆட் பண்ணிக்கணும். வாராக்கடன், ஐயக்கடன் ஒதுக்க ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து குடுத்துருக்காங்க. வாரா கடன் மற்றும் ஐயக்கடன் ஒதுக்கு. இது அட்ஜஸ்ட்மென்ட்ல வந்த கூட 2 எக்ஸ்ட்ரா இது. இதையும் நம்ம வந்து புரிதலுக்காக நான் உங்களுக்கு போடுறேன். சரியா? இப்ப இந்த 2 மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த சம்ல இது 2ம் வந்து நான் அட்ஜஸ்ட்மென்ட்டா போட்டுருக்கேன். பிறகு இப்போ இந்த சம்ல இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் எடுத்துன்னு போய் நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம ஃபார்மேட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டோம். ஸோ இனிமே நம்மளுக்கு என்ன பிரச்சனை கிடையாதுன்னா, அ அந்த சம்ம நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். இதுல பாருங்க, இப்ப இது தொட வேண்டியதில்ல. அதெல்லாம் சும்மா ஜஸ்ட்க்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம், எடுத்து போட்டுருக்கோம். அதனால இத நம்ம தொட வேண்டியதில்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப முடிச்சுட்டோம். செகண்ட் ஸ்டெப்ப பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து எதெல்லாம் குடுக்கலையோ, அதெல்லாம் நீங்க வந்து முதல்ல என்ன பண்ணுங்க, அத வந்து இது பண்ணுங்க. அத வந்து பிளாங்க்கா விடக்கூடாது இல்லையா? நம்ம ஏன்னா ஃபார்மேட்டுக்குள்ள போறதுனால பிளாங்க்கா விடக்கூடாது. ஸோ அதெல்லாம் ஹைஃபன் போட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், ஆ ஓகே பண்ணிடுறோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ரொக்க கொள்முதலும் நம்மளுக்கு என்ன குடுக்கல, சம்ல குடுக்கல. அதே மாரி கடன் கொள்முதல் கண்டுபிடிச்சு போடுவோம். பிறகு பார்த்தீங்கன்னா, இங்க தள்ளுபடி அது 2 தடவ வரணும் இல்லையா? அத நம்ம போடல. இங்க தள்ளுபடி பெற்றதும் நம்மளுக்கு எதெல்லாம் குடுக்கலையோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம அதே மாரி இந்த கூடுதல் முதல் சம்ம பொறுத்து ஏன்னா ஃபார்மேட் எழுதிட்டு போடுறோம். அதனால நம்ம வந்து இந்த கூடுதல் முதல் நம்மளுக்கு குடுக்கல. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஹைஃபன் போட்டு வச்சுருங்க. அப்பதான் வந்து சம்மு வந்து ஃபினிஷிங் டச் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே. பிறகு பாருங்க. இப்போ வந்து மொத்த கடனாளி கணக்கு நம்மளுக்கு தேவையில்ல. இப்ப என்ன தேவை? மொத்த கடனீந்தோர் கணக்கு தான் தேவை. ஸோ இதோட மொத்த கூட்டுத்தொகை எவ்வளோ இருக்கு பாருங்க. 6,00,000 6,75,000 6,75,000 6,75,000 போச்சுன்னா, பேலன்ஸ் 50,000 வந்துச்சுன்னா என்ன கிடைக்கும் பாருங்க. 6,25,000 ஆன்ஸர் வந்திருக்கா பாருங்க. எஸ். கடன் கொள்முதல் எவ்வளோ வந்திருக்குன்னா, 6,25,000
அப்போ இதோட டோட்டல் தொகை 6,75,000. ஓகே. இப்போ மொத்த கடனீந்தர் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ கண்டுபிடிச்சது என்னன்னு கேட்டா, இந்த சம்ல ரெட் வந்து என்னன்னா, ஏன் ரெட் குடுக்குறேன், நம்ம ஆன்ஸர் கண்டுபிடிச்ச மாரி ஒரு ஐடென்டிஃபிகேஷன்க்காக நான் குடுக்குறேன். இதுல கடன் கொள்முதல் கண்டுபிடிச்சு, எடுத்துட்டு போய் எங்க போடணும்? எங்க? எஸ். இங்க தான் போடணும். எங்க போடணும்? ரூ. 6,25,000. அப்போ டோட்டல் ஃபிகர் எவ்வளோ வரும்னா, இதுவும் 6,25,000 தான் வரும். ஓகே. இப்போ 30,000 போச்சுன்னா எவ்வளோ வரும்னா, 5,95,000 பேலன்ஸ். இந்த நெட்டு அதாவது அ நிகர கொள்முதல். நிகர கொள்முதல் 5,95,000 வந்துருச்சு. வந்துருச்சுங்களா? ஸோ இந்த கடன் கொள்முதல கண்டுபிடிச்சத எடுத்துன்னு போய் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்க கண்டுபிடிச்ச அமௌண்ட்ட தான் எடுத்துன்னு போயிட்டு இங்க போட்டோம் நம்ம. போட்டு நம்ம வேலைய முடிச்சுட்டோம். ஸோ அப்போ மொத்த கடன் ஒரு கணக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்ப வியாபார கணக்குல நம்ம செய்ய வேண்டியது மொத்த லாபம் கண்டுபிடிக்க போறோம். ஸோ 7,70,000 அதே மாரி நிகர விற்பனை கண்டுபிடிக்கணும். அப்போ 7,70,000ல அதாவது 7,70,70,000த்துல 7 மைனஸ் எவ்வளோ 25,000 நம்ம லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணா 7,45,000 கிடைக்கும். எவ்வளோ கிடைச்சிருக்கு? 7,45,000. அவ்வளோதான். இது வந்து நம்ம ஒரு புரிதலுக்காக போடுறதுல நீங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வரும்போது நீங்க வந்து ரஃப் ஒர்க்கா கூட நீங்க கூட்டல் கழித்தல் வந்து பென்சில்ல போட்டு பார்த்து போடுங்க. சரியா? ஸோ இப்ப 7,75,000 இதோட மொத்த கூட்டுத்தொகை எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா, 7,45,000 பிளஸ் 1,70,000 அப்ப போட்டா எனக்கு ரூ. 9,15,000 வந்து அ போட வேண்டியிருக்கு டோட்டல் ஃபிகர். ரூ. 9,15,000 ரைட். அதுலருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, 1,20 டோட்டல் இந்த அதாவது தொடக்க சரக்கு இருப்பு எவ்வளோ இருக்கு பாருங்க. 1,20 இது ஒரு 5,95 பிளஸ் வந்து 65 மொத்தம் வந்து 7,80. ஸோ 7,80,000 நான் ஷார்ட்டா போடுறேன். சரிங்களா? ஸோ அதுல வந்து 9,15லிருந்து மைனஸ் 7,80 7,80,000 கழிச்சோம்னா 1,35,000 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, என்ன கிடைக்குது? மொத்த லாபம் கிடைக்கிறது. 1,35,000 நம்மளுக்கு மொத்த லாபம் கிடைக்கிறது. பாருங்க. ஸோ இது கூட நான் ரெட்ல பண்ணிக்கிறேன். ஏன்னா, உங்களுக்கு ஒரு ஆன்ஸர் கண்டுபிடிச்சதுக்காக. ஸோ என்னன்னா, கூட்டுத்தொகை இதோட விற்பனையுடைய அது வருமானத்தோட கூட்டுத்தொகை ரூ. 9,45,000. இந்த செலவுகளோட கூட்டுத்தொகை ரூ. 7,80,000. அதுலருந்து கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, நம்மளுக்கு வந்து ஒ மொத்த லாபம் வந்து 1,35,000 கிடைச்சிருக்கு. இந்த 1,35,000 எடுத்துன்னு போய் எங்க போட போறோம்னா, லாப நட்ட கணக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். பண்ணியாச்சு. அப்புறம் தள்ளுபடி பெற்றதில்ல. அப்போ டோட்டலே என்ன வந்தது, இந்த பக்கம் 1,35,000 டோட்டலா வருது. ஏன்னா, இந்த பக்கம் வேற எந்த வருமானமும் கிடையாது. அப்ப இந்த பக்கம் என்ன வருமானம் இருக்கு அப்படின்னு நீங்க அது செலவுகள் இருக்குன்னா, நம்ம ஒரு சின்ன ஒரு கூட்டல் போட்டுடலாம். ஏன்னா ரொம்ப நிறைய ஃபிகர் இருக்குனால. 1,500 ஒரு 12,000 அப்புறம் ஒரு 7,500 அப்புறம் ஒரு 28,000 மொத்தம் வந்து 49,000. அப்போ 1,35லிருந்து 49,000 நம்ம லெஸ் பண்ணோம்னா, ரூ. 86,000 நிகர லாபம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. கிடைச்சிருக்கா பாருங்க. ஆன்ஸர் வந்திருக்கும் கரெக்ட்டா. ரூ. 86,000. ஸோ நம்மளுக்கு வேலை முடிஞ்சு போச்சு. எது? அந்த லாப நட்ட கணக்கும் முடிஞ்சு போச்சு. இதையே நம்ம ரெட்ல மார்க் பண்ணிப்போம். நீங்க வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெட் யூஸ் பண்றேன். நீங்க ப்ளூ அண்ட் பிளாக் யூஸ் பண்ணலாம். ஆனா வந்து இப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாதுன்றாங்க. ஒரே பேனல் தான் பயன்படுத்தணும். நீங்க வந்து ஒரே பேனல யூஸ் பண்றேன். ஓஹோ! இது இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக நான் வந்து அத பயன்படுத்தியிருக்கேன். நீங்களும் என்ன பண்ணுங்க, அதே மாரி நீங்க வந்து அத பயன்படுத்துங்க. ஏன்னா என்ன நான் ஒரு கலர் யூஸ் பண்ணி நீங்க கலர் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. இது ஒரு இங்கிருந்து மாறுது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு வந்து அத வந்து தெளிவுபடுத்திருக்கேன். ஏன்னா சம்மு திடீர்னு பார்க்கும்போது இது எங்கிருந்துடா வந்தது அப்படின்னாக்கா, இங்க இந்த அட்ஜஸ்ட்மென்ட் வந்து 2 தடவ வருதுன்றத நான் வந்து இங்க உங்களுக்கு வந்து பதிவு செஞ்சிருக்கேன். சரியா? இப்ப நம்ம நிகர லாபம் முடிஞ்சு போச்சு. அப்ப நிகர லாபத்த கொண்டு வந்து எங்க சேர்க்கலாம்? இங்க சேர்த்துடலாம். ரூ. 86,000 86,000 2த்தையும் கூட்டி பாருங்க. 380 ஒரு 86,000 கூட்டிங்கன்னா, ஏறக்குறைய வந்து 4 4,66,000 வரும். 4,66,000 கூடுதல் முதல் இல்லாதனால 4,66,000 ஓகே. ஆமா. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு 10% 4,56,000 வரும். இது மொத்தத்தை 2த்தையும் கூட்டி பாருங்க. இந்த 4,56
பிளஸ் ஒரு 45 எவ்வளோ வருது பாருங்க. 4,56 பிளஸ் ஒரு 45 5,01,000 ரூபாய். 5,01,000 அவ்வளோதான் ஆன்சர். அது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் கரெக்ட். உங்களுடைய ஆன்சர் புக் ஆன்சருங்க பாருங்க. செக் பண்ணி பாருங்க. அதே மாரி இங்கேயும் கூட்டி பாருங்க. இப்ப பாருங்க நான் ஷார்ட்டா போறேன். 228 பிளஸ் 53 பிளஸ் ஒரு 50 பிளஸ் 170 போட்டீங்கன்னா 5,01,000 வந்துச்சு பாருங்க. 5,01,000 ரூபாய். ஸோ இப்போதான் சம்மு. பார்க்கறதுக்கு ரொம்ப சம்மு வந்து ரொம்ப பெருசா இருக்கிற மாரி தெரியும். ஆனா நீங்க வந்து இதுல வந்து இது பண்ணிக்க தேவையில்ல. ரொம்ப சம்மு வந்து ரொம்ப சிம்பிளா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ ஃபார்மட்ட அழகா வரைஞ்சு வச்சுக்கிட்டு, அப்படியே நீங்க போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னா, இப்போ ஒரு 4 சம் போடும்போது 5வது சம்முக்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு கரெக்ட்டான ஒரு இது வந்துரும். ஸோ அதனால அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த வீடியோவ திருப்பி திருப்பி ஒரு தடவ பார்த்து, இந்த சம்ம போடுங்க. அடுத்து வர வீடியோல, அடுத்து ஒரு நல்ல 20 சம்மோட நான் வந்து 19வது சம்மு, 18வது சம்மு அல்லது 20வது சம்மோட 2த்தையும் நான் பார்க்குறேன். இன்னும் அடுத்த 2 வீடியோல நான் போட்டேன். இந்த சாப்டர் முடியுது. அதனால நான் இந்த பெரிய சம் மட்டும் நானே ஏன் போடுறேன்னா, 4 சம்மு தான் இருக்கு. 4 சம்மே 4 விதமா இருக்கு. ஸோ இதே மாரி எடுத்துக்காட்டு சம்மு இதே மாடல்ல இருக்கு. ஸோ அதுக்கு ஆன்சர் அங்க இருக்கிறதுனால, நீங்க இதே சம்ம நீங்க திருப்பி திருப்பி போட்டு பார்த்து, எனக்கு பிரசன்ட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்குன்னு நானு தெரிவிச்சுக்கிறேன். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, ஒரு புதிய முயற்சியா நான் வந்து துவங்கியிருக்கேன். இதில தொழில்நுட்ப கோளாறு ஏதாவது ஏற்பட்டிருந்தா, தயவுசெய்து வந்து பார்த்துங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல அத நிவர்த்தி செய்யும் பொருட்டு நான் வந்து சொல்றேன். உங்களோட சஜஷனையும் நீங்க சொல்லுங்க. ஓகே. அது நீங்க ஆன்லைன்ல பண்ணலான்னு நெனச்சேன். அது நான் வேண்டான்னு சொன்னதுனால, மறுபடியும் அந்த YouTube ல அப்லோட் பண்றேன். உங்களுக்கு அ அவுட் அப்லோட் பண்ணி இந்த வீடியோஸ் போட்டுட்டு வரேன். ஸோ பயன்படுத்திக்கங்க. உங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி. ஏன்னா YouTubeல போடும்போது திருப்பி திருப்பி பார்ப்பீங்க அப்படின்னு தான் என்னோட நோக்கம். பார்த்து பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம்.